عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال رسول الله صلى الله عليه وسلم، وروى الإمام أحمد والترمذي عن عبد الله بن عباس قال: كنت خلف رسول الله صلى الله عليه وسلم يوما فقال يا غلام إني أعلمك كلمات احفظ الله يحفظك احفظ الله تجده تجاهك إذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله واعلم أن الأمة لو اجتمعت على أن ينفعوك بشيء لم ينفعوك إلا بشيء قد كتبه الله لك ولو اجتمعوا على أن يضروك بشيء لم يضروك إلا بشيء قد كتبه الله عليك. رفعت الأقلام وجفت الصحف. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, சிறப்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பெரும் பாக்கியமுடையவர்களாக ஆக்கியிருக்கிறார். அவனுடைய எத்தனையோ அடியார்கள் மனிதர்களாக மனிதர்களுடைய தோற்றத்தில் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடியார்களில் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்து, எந்த அல்லாஹ் நம்மை படைத்தானோ அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்து அவனுக்கு கீழ்மறைந்து நடக்கும் தௌஃபீக்கை செய்திருக்கிறான் அல்லவா. இந்த பாக்கியத்திற்காக நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதமான நாள், பரக்கத்து நிறைந்த நாள், நாட்களில் சய்யிதுல் அய்யாம், நாட்களுடைய தலைமையான நாள். இந்த நாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஆரம்ப நேர முதல் கட்டமான அந்த நிலையில் இங்கே வந்து அமர்ந்து ஜும்மாவுடைய தொழுகையை சொல்வதற்காக எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறோம்.
குத்துபாவை செலுத்துவதற்காக தயாராக இருக்கிறோம். அதற்கு முன்பு செய்யப்படுகின்ற பயானை கேட்பதற்காக வந்திருக்கின்றோம். நாம் வாழ்கின்ற உலக சூழலில் மனைவி மக்களுடன், நண்பர்களுடன் காலங்களையும் நேரங்களையும் கழித்துக் கொண்டிருக்கின்ற நாம் இரவும் பகலும் எப்போதுமே உலகம் என்ற நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் காசு பணங்கள் என்ற சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் வியாபார தலங்களிலே இருக்கின்ற நாம், விவசாய தலங்களிலே இருக்கின்ற நாம் ஒரு சில மணி நேரங்களாவது அந்த நிலைகளை எல்லாம் விட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்காக நாம் இந்த இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோமே, இது சாதாரணமான பாக்கியமா? அல்லாஹ் எல்லா நியமத்துகளையும் எல்லோருக்கும் கொடுத்து விடுவதில்லை. ஆனால் அவன் கொடுக்கின்ற அந்த பாக்கியங்களை சிந்தனை செய்யாததின் காரணமாக எல்லாமே சாதாரணமான ஒரு நிகழ்வாகத்தான் நமக்கு தெரிகிறது. நாம் அல்லாஹ்வுடைய தூதர் காத்தமும் நபியின் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நபி அவர்கள் செய்த உபதேசங்கள் கணக்கில் இறங்காதவை. அவர்கள் கொடுத்த பயிற்சி முறைகள் அற்புதமானவை. சிறுவர்கள் முதல் கொண்டு, வாலிபர்கள் முதல் கொண்டு, வயோதிகள் வரை, ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் யார் யாருக்கு எந்தெந்த நேரங்களில் எப்படியெல்லாம் உபதேசங்கள் செய்ய வேண்டும், அவர்களை திருத்துவதற்குண்டான முயற்சிகள் என்ன, அவர்கள் ஒழுங்காக இருப்பதற்குண்டான நிலைகள் என்ன என்பதை தெரிந்து புரிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த நபுவத்துடைய பணியை அற்புதமாக மிக அழகாக நிறைவேற்றிருக்கிறார்கள். நான் இந்த பயானுடைய தொடரிலே ஒரு நீண்ட ஹதீஸை உங்களுக்கு முன்னால் வாசித்து காண்பித்தேன். அன்பானவர்களே, அந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை மகனார் அப்துல்லா அறிவிக்கின்றார்கள். அந்த அப்துல்லாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நேரடி உபதேசங்கள், விசேஷ உபதேசங்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று அப்பாஸை தெரியாதவர்கள் முஸ்லிம்களில் அநேகமாக யாரும் இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹுடைய செக்ஷா, ரசூலுல்லாஹுடைய சிறிய தகப்பனார். அன்பானவர்களே, நபி அவர்களுடைய அந்த செக்ஷா அவர்களுக்கும் நபி அவர்களுக்கும் வயது வித்தியாசம் 2 தான். நபி அவர்கள் பிறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கின்றார்கள் உலகத்திலே. அவர்கள் மக்காவிலே ஹிஜ்ரத்துக்கு முன்பு கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட அதை மறைத்து வைத்திருந்தார்கள். பெருமானாருடைய கட்டளை, நபியிடம் சொன்னார்கள், நானும் ஹிஜ்ரத்து செய்து வந்து விடுகிறேன் என்று. ஆனால் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் மக்காவிலேயே இருங்கள், நேரங்கள் வரும், காலங்கள் வரும், அப்போது வந்து கொள்ளலாம் என்று. ஆனால் அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால், யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் உடனே
மக்காவை விட்டுவிட்டு மதீனாவிற்கு வருவது கட்டாய கடமையாக இருந்த காலகட்டத்திலே விசேஷமாக சில பேருக்கு மட்டும் நீங்கள் மக்காவில் இருங்கள், காரணம் அங்கே நடைபெறுகின்ற சதித்திட்டங்கள், அவர்கள் செய்கின்ற ஆலோசனைகள், அவைகளை எல்லாம் சொல்வதற்கு சில நபர்கள் தேவைப்பட்டார்கள். கடைசி கட்டத்திலே நிர்பந்தமான முறையிலே மக்கத்து காபிர்கள் அப்பாஸ் அவர்களை போர்க்களத்திற்கு தன்னுடைய படையில் அழைத்து வந்தார்கள். பத்ர் போர்க்களத்திலே அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். கைது செய்யப்பட்டு கடைசி கட்டத்தில் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்தில், அப்பாஸ் போரிடுவதற்கு வந்திருக்கிறார், ஆனால் அவர் விரும்பி வரவில்லை, இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார். எனவே நீங்கள் யாராவது கண்டாலும் கூட அவரை போர்க்களத்தில் கொண்டுவிடக் கூடாது என்று ரகசிய சுற்றறிக்கையும் விட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் போர் கைதியாக கைது செய்யப்பட்டு பின்பு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த அப்பாஸுடைய அருமை மகனாத்தான் அப்துல்லா. அன்பானவர்களே, இந்த அப்துல்லா பெயர்களை பொதுவாக சொல்லும் போது சஹாபாக்கள் என்று சொன்னால் ஏதோ 80 வயது 90 வயது 50 வயது கிழவர்களாக இருந்தவர்கள் தான் என்ற ஒரு தோற்றம் நமக்கு ஏற்படும். ஆனால் அப்பாஸ் அவர்களுடைய அருமை மகனார் அப்துல்லா அவர்கள் நபி அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து வஃபாத்தான நேரத்தில், இந்த உலகத்தில் இருந்து பிரிந்த நேரத்தில் வயது என்ன தெரியுமா? 13 வயது. அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளில் 10 வயது பையன்கள் இருக்கிறார்கள், 12 வயது பையன்கள் இருக்கிறார்கள், 13 வயது பையன்கள் இருக்கிறார்கள். நபி அவர்கள் உலகத்தில் இருந்து பிரிகின்றார்கள். அந்த அப்துல்லா அவர்களுடைய வயது 13. இந்த 13 வயது காலங்களில் 5 வயதை 6 வயதை சிறுபிராயம் என்று தள்ளிவிட்டாலும் கூட கருத்து தெரிந்த அந்த 6-7 வருடங்களில் அவர்கள் பெற்ற பயிற்சி இருக்கிறதே, அவர்களுக்கு நபி அவர்கள் கொடுத்த கல்வி இருக்கிறதே, அறிவு இருக்கிறதே, அபாரமானது. ஆற்றல் மிக்கவர்கள், நபியுடைய துஆவை பெற்றவர்கள், நபியுடைய தோல் புஜத்திலே தூக்கி கொண்டு செல்லப்பட்டவர்கள். காரணம் என்ன? கெஸ்டாவுடைய மகன், சொந்த பந்தம் என்ற முறையில் அருமை தம்பி அப்துல்லா அவர்கள். அந்த அப்துல்லா அவர்களுக்காக நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன், அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல். அல்லாஹ்வே, இவரை தீனுடைய விஷயத்தில் விளக்க முடியவராக ஆக்குவை, இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை அபரிமிதமாக கொடு என்று பெருமானாருடைய துஆவை பெற்றவர்கள். அந்த பெருமானாருடைய துஆவை பெற்றதின் காரணமாக அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைமை விரிவுரையாளராக இன்றும் உலகம் அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது. சூரத்துல் பக்ராவிற்கு அவர்கள் தஃசீர் செய்ய ஆரம்பித்தால் ஒவ்வொரு வார்த்தை அல்ல, ஒவ்வொரு எழுத்திற்கும் அழகான முறையான கருத்துக்களை எடுத்துச் சொல்வார்கள். பெருமானாருடைய துஆவை பெற்றதின் காரணமாக அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் நபி இருந்த காலத்தில் அவர்கள் பெற்ற வயது 13. இந்த 13 வயதில் நிரம்பிய அந்த இளம் பையன் என்று சொல்லலாம், சிறுவர் என்று சொல்லலாம், 1660 ஹதீசுகளை, அன்பானவர்களே, 1660 ஹதீசுகளை நபியிடமிருந்து நமக்கு அவர்கள் கற்று பெற்று பாடமாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த அற்புத நிலையை, அந்த அற்புத தன்மையை, நபி அவர்கள் அப்துல்லாவுக்கு கொடுத்த அந்த பயிற்சியை நாம் இப்போது நினைத்து பார்த்தாலும் அது பெரும் ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கிறது. அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், குன்த கல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன். ஒரு நாள் வாகனத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் நான் அமர்ந்து செல்கிறேன். வகால யா குலாம், அருமையாக அழைக்கிறார்கள், சிறுவரே, நம்முடைய மொழியில் சொல்வதாக இருந்தால் அன்பு தம்பியே, இன்னி வஅல்லிமுக கலிமா, நான் இப்போது
சில வார்த்தைகளை உனக்கு கற்றுத்தரப்போகிறேன். இன்னி வாலிமுக களிமா, சில வார்த்தைகளை உனக்கு நான் கற்றுத்தரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுவை காப்பாற்று, உன்னை அல்லாஹ் காப்பாற்றுவான். அல்லாஹுவை காப்பாற்று, தஜிதுஹு துஜாஹக், உனக்கு முன்பு உன்னுடைய அருகில் அந்த அல்லாஹுவை பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, நீண்ட பெரிய ஹதீஸ். இந்த நேரத்திலே இந்த ஒரு வார்த்தைக்கு நான் பொருள் சொல்லி இது சம்பந்தமாக பேசிய பின்பு கடைசியில் நேரங்கள் இருந்தால் மற்ற ஹதீஸுடைய நிறைவுக்கும் பொருள் சொல்வேன். அல்லாஹுவை காப்பாற்று. ஏதாவது புரிகிறதா? அந்த 12-10 வயது பையனை பார்த்து சொல்கிறார்கள், மகனே, அருமை தம்பியே, அல்லாஹுவை காப்பாற்று, அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். அல்லாஹுவை காப்பாற்று, உனக்கு முன்பு அந்த அல்லாஹுவை உன்னுடன் உன்னுடைய அருகில் அல்லாஹுவை பெற்றுக்கொள்வாய் என்று. அன்பானவர்களே, இந்த ஹதீஸின் விரிவுரையாளர்கள் மிக அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள். ஹிஃபுல்லாஹி அஸ்ஸ வஜல் அன் தஹஃபல ஹுதூதல்லாஹ் வ அன் தஹஃபல ஹுகூகல்லாஹ் வ அன் தஹஃபல அவாமிரஹு வ நவாஹியஹு. அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை காப்பாற்று, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை காப்பாற்று, அல்லாஹ்வுடைய விளக்கல்களை காப்பாற்று, அல்லாஹ்வுடைய தீனை காப்பாற்று. அல்லாஹ்வை காப்பாற்று என்றால் அல்லாஹுக்கு என்ன பாதுகாப்பு பெற வேண்டியிருக்கிறது? அல்லாஹ் தஆலா ஹாஃபிஸ், அல்லாஹ் பாதுகாப்பு நமக்கு தந்து கொண்டிருக்கிறான், உலகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், உலகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, ஒவ்வொரு இது விசேஷமாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசமாக இருந்தாலும் அனைத்து உலக முஸ்லிம்களுக்கும் இதுதான் உபதேசம். அல்லாஹுடைய கட்டளைகளை நாம் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹுடைய விளக்குகளை நாம் காப்பாற்ற வேண்டும். அதிலிருந்து தூரமாக ஆகி ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களாகிய நாம் மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும். மார்க்கத்தை காப்பாற்றுவது என்றால், கட்டளைகளை காப்பாற்றுவது என்றால், இதே ஹிஃபுல், இதே ஹாஃபில் என்ற பதத்தை அல்லாஹ் ஹாஃபிலு அலஸ்ஸலவாத்தில் உஸ்தா, ஹாஃபிலு அலஸ்ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா அல்லாஹ் சொல்கிறார். 5 நேர தொழுகையை பேருந்தலாக தொழுதுவார்கள், 5 நேர கடமையை முறையாக நிறைவேற்றி காப்பாற்றி வாருங்கள். குறிப்பாக நடுவு தொழுகை, அசர் தொழுகை, அதில் அதிக கவனம் செலுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹாஃபிலு அலஸ்ஸலவாத் வஸ்ஸலாத்தில் உஸ்தா. அருமையான எனது அன்பிற்குரிய முஸ்லிம் சகோதரர்களே, தொழுகையை காப்பாற்றுவது, தொழுகையை நிறைவேற்றுவது, 5 நேரமும் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, குடும்பத்துடன், மனைவியுடன், மக்களுடன், சொத்துக்களுடன், வியாபாரத்துடன், விவசாயத்துடன், தொழிலுடன் இருந்து நாம் பொதுப்போக்காக மறதியாக இருக்கின்ற அந்த நிலையில் ஒரு நாளைக்கு 5 தடவை அல்லாஹுடைய இல்லத்தில் வந்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்து நம்முடைய தலையை தரையில் வைத்து நம்மை அல்லாஹுக்கு முன்னால் அர்ப்பணிக்கும் போது அந்த நம்மை படைத்த அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான அந்த தொடர்பு அது நெருக்கமாக ஆகிறது. உலகத்திலே நாம் புரண்டாலும் இரவும் பகலும் அதே சிந்தனையில் இருந்தாலும் இந்த 5 நேரம் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அல்லாஹு அக்பர், நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் பெரிதல்ல, அல்லாஹ் பெரியவன், வியாபாரத்தை விட்டுவிட்டு வாருங்கள் பள்ளிவாசலுக்கு. நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற விவசாயம் பெரிதல்ல, அல்லாஹ் பெரியவன், விவசாயத்தை விட்டுவிட்டு வாருங்கள் பள்ளிவாசலுக்கு. இப்படியாக அழைப்பு கொடுக்கும் போது நாம் எங்கிருந்தாலும், எப்படி இருந்தாலும், எதில் ஈடுபட்டிருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் அல்லாஹுவை மறந்தவர்களாக மாட்டோம். ஹாஃபிலு அலஸ்ஸலவாத்
எப்போதும் தொழுகை 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 என்ற அந்த ஞாபகம் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு பிரியமான ஒரு பொருள் நாம் எங்கிருந்தாலும் சரி அந்த பொருளின் மீது உண்டான பிரியம் மனதிலே இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அதை போன்று தொழுகையின் அந்த நினைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தொழுகையில் மறதி வந்துவிடவே கூடாது என்ற கருத்துப்படித்தான் ஹாஃபிலு அலஸ் ஸலவாத், தொழுகையில் கவனம் செலுத்துங்கள், தொழுகையை மறந்து விடாதீர்கள் என்று சொல்கின்றான். அன்பானவர்களே, இன்று நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? தொழாத முஸ்லிம்கள் பல பேர், தொழும் முஸ்லிம்களும் கூட அவர்கள் கவனக்குறைவாக அலட்சியமாக விட்டு தொழுபவர்கள் எத்தனை பேர்? அதுவும் ஜும்மாவுக்கு மட்டும் தொழ வருபவர்கள் எத்தனை பேர்? அந்த ஜும்மாவில் கூட ஜும்மாவுடைய பரவு 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு சுன்னத்து முஅக்கதா 4 ரக்காத்தை அடுத்து 2 ரக்காத்தை தொழாமல் ஓடுபவர்கள் எத்தனை பேர்? நன்றி கெட்ட மக்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வை மறந்த மக்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கோடிக்கணக்கான அல்ல கணக்கு வழக்கில்லாத நியமத்துகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நாம் அல்லாஹ்விற்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டாமா? மிக பிரதானமானது கலிமாவுக்கு பின்னால், மிக பிரதானமானது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பின்னால் முதல் கடமை தொழுகை. அந்த தொழுகையில் மிக மிக கவனக்குறைவாக இருக்கிறோம். ஆனால் தொழுது கொண்டிருக்கின்ற நானும் கூட தொழாத சகோதரர்களை தொழுபவர்களாக ஆக்க வேண்டும் என்ற ஏதேனும் ஒரு முயற்சி இருக்கிறதா? ஏதேனும் ஒரு கவலை இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லாமல் இருக்கிறது. அன்பானவர்களே, சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹாஃபஸ அலைஹா கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் மினன் நார் யௌமல் கியாமா. யார் 5 நேரம் தொழக்கூடிய தொழுகையாளியாக ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அது பிரகாசமாக இருக்கும், பேரொழியாக இருக்கும். மஹ்ஷர் மைதானம், இருள் நிறைந்த மைதானம், யார் யாருக்கு எவ்வளவு ஈமான் இருக்கிறதோ அந்த ஈமானின் பிரகாரம் இபாதத் இருக்கிறதோ தொழுகை இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு மட்டும் பிரகாசம் இருக்கும். நாளைக்கு மூமின்களுக்கு முன்னால் பிரகாசம் செல்லும். காஃபிர்கள் இருட்டில் கிடப்பார்கள், முனாஃபிக்குகள் இருட்டில் கிடப்பார்கள். அந்த முனாஃபிக்குகள் பார்த்து, நாங்களும் உங்களோடு உலகத்தில் இருந்தோமே, உங்களுடைய ஒளியிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், நாங்கள் சார்ஜ் ஏற்றிக் கொள்கிறோம் என்று சொல்லும் போது அங்கே முடியாது என்று சொல்லிவிடுவார்கள், மறுத்து விடுவார்கள். ஆகவே இந்த தொழுகை எந்த மூமினுக்கு இருக்கிறதோ அவர்கள் இருள் நிறைந்த அந்த கியாமத் நாளில் அவர் பிரகாசத்தில் இருப்பார், ஆதாரமாக இருக்கும். இவர் முஸ்லிம் என்பதற்கு பெரிய ஆதாரம், இவர் ஈமான் உடையவர் என்பதற்கு பெரிய ஆதாரமாக இந்த தொழுகை இருக்கும். இந்த தொழுகை அவருக்கு சிபாரிசு செய்து நரகத்திலிருந்து விடுதலையை பெற்றுத் தரும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வமல்லம் யஹாஃபில் அலைஹா லம் தகுன் லஹு நூரா வலா புர்ஹானன் வலா நஜாத்தன். யார் தொழுகையை பேணுதலா தொழவில்லையோ அல்லது விட்டு தொழுகின்றார்களோ, நினைக்கும் போது தொழுகின்றார்களோ, ஓய்வு இருக்கும் போது தொழுகை, ஓய்வு இல்லை என்றால் தொழுகை இல்லை, இந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது நூறாக இருக்காது, அது ஆதாரமாக இருக்காது, அது நரகத்திலிருந்து விடுதலை செய்யாது முதல் கட்டத்தில் என்று பெருமானார் சொல்லிவிட்டு, வகான யௌமல் கியாமா மா காரூன் வ ஃபிரௌன் வ ஹாமான் உபய் இப்னு கலப். தொழாத முஸ்லிம்கள், ஆரம்பத்தில் சொன்னேன், பாக்கியம் பெற்றிருக்கிறோம் நாம். எந்த அல்லாஹ் நம்மை படைத்தானோ அந்த அல்லாஹ்வை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற நாம், அந்த அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். நாம் அல்லாஹ்வே உனக்கு கீழ்பணிந்து நடக்கிறோம், உன்னுடைய கட்டளைக்கு கீழ்பணிந்து நடப்போம், உன்னை ஏற்றுக்கொண்டோம், ஒவ்வொரு நாளும் 5 நேரம் உன்னுடைய தர்பாருக்கு வருகிறோம் என்று அந்த ஒப்பந்தத்திற்கு மாறாக நாம் நம்முடைய இஷ்டத்திற்கு அல்லாஹ்வை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இதே நிலை தொடர்ந்து இருந்து நாம் மரணமடைந்து விட்டால், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்காமல் மரணமடைந்து விட்டால், தொழுகையாளியாக ஆகாமல் மரணமடைந்து விட்டால், ஈமான் உடையவராக மரணமடைந்தாலும் சரி ஃபிரௌனுடன் இருப்பார், காரூனுடன் இருப்பார்.
ஹாமானுடன் இருப்பார், உபய் இப்னு கலஃபுடன் இருப்பார் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு அசிங்கமான நிலை, எவ்வளவு மோசமான நிலை! நாளைக்கு அல்லாஹ்வுடைய அடியார்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள், வலியுல்லாக்கள் அவர்களெல்லாம் ஒரு புறம் இருக்க, அவர்களுடன் நல்ல மோமீன்கள், தொழுகையாளிகள் எல்லாம் சேர்ந்திருக்க, மோமீனாக இருந்தும் முஸ்லிமாக இருந்தும் நாளைக்கு ஃபிரௌனுடைய அந்த ஃபிரௌன் இருக்குகின்ற அந்த இடத்தில் நிற்பார்கள் என்றால், ஹாமானுடைய இடத்தில் நிற்பார்கள் என்றால், இங்கே பாருங்க, ஃபிரௌன் 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 யார்? அன்பானவர்களே, நாம் நன்றாக தெரிந்திருக்கிறோம். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் உங்களுடைய மிக உயர்ந்த ரப்பு என்று சொல்லியிருந்தான். அல்லாஹுவுக்கு நிகராக அல்லாஹுவை விட உயர்ந்த ரப்பு என்று சொல்லியிருக்கிறான். அந்த ஃபிரௌனுடன் தொழாதவர்கள் நிறுத்தப்படுவார்கள். ஹாமான் ஃபிரௌனுடைய ஆட்சியில் மந்திரியாக இருந்தான். ஹாரூன் அவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமாக இருந்தாலும் கூட, ஈமானுடைய பாக்கியம் கிடைத்தாலும் கூட, அவனுக்கு அல்லாஹ் தஆலா பெரும் செல்வத்தை வாரி வழங்கியிருந்தான். ஜகாத் கொடுக்க மறுத்த அந்த ஹாரூன் பூமியில் சொறிவாங்கி கொண்டிருக்கிறான், சொறிவாங்கப்படுகிறான். அவனுடன் அந்த தொழாத நபர்கள் இருப்பார்கள். கடைசியில் சொன்னார்கள், உபய் இப்னு கலஃப். அன்பானவர்களே, எத்தனையோ முஸ்லிக்குகள் நபி அவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்கள், துன்பங்கள் கொடுத்தார்கள். ஆனால் உபய் இப்னு கலஃப் நம்முடைய நபி அவர்களை பார்த்து சொன்னான், முகம்மதே, நான் ஒரு குதிரை உன்னை அந்த குதிரையில் ஏறி வந்து வாகனித்து கொள்வதற்காகவே வளர்க்கிறேன், விசேஷமாக அதை தீனிகள் போட்டு என்று சொன்னான். நபி சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் உன்னை நான் சொல்லுவேன் என்று. நபிக்கு முன்னால் இவ்வளவு பகிரங்கமாக யாரும் சொன்னதில்லை. நபியை பார்த்து சொன்னான், இந்த குதிரை பாருங்கள், இந்த குதிரை எதற்கு தெரியுமா? உங்களை கொள்வதற்காகவே நான் இதை வளர்க்கிறேன் என்று. நபி அவர்கள் ஆச்சரியப்படவில்லை, நானே உன்னை கொள்ளுவேன் என்றார். அதே உபய் இப்னு கலஃப் உஹது போர்க்களத்திலே வருகிறான். நபியை கண்டு நபியை கொள்வதற்காக தயாராக வரும்போது சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து விட்டார்கள். உபய் வருகிறான், அவன் சொல்லியிருக்கிறான், நபியை கொள்வதற்காகவே குதிரை வளர்க்கிறேன் என்று. சஹாபாக்கள் ஓடோடி அவனை தடுத்து நிறுத்த அவனை கொல்ல முற்பட்ட போது நபி சொன்னார்கள், விடுங்கள் அவனை, யாரும் அவனை தடுக்காதீர்கள், என் அருகில் வரட்டும் என்று. அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் எல்லாம் நபியுடைய கட்டளையை கேட்டு அங்கே தூரமாக இருந்து விட்டார்கள். உபய் இப்னு கலஃப் வந்தான். பக்கத்தில் நின்றிருந்த ஒரு சஹாபியின் ஈட்டியை வாங்கி ஒரே ஒரு குத்துத்தான் குத்தினார்கள். அந்த ஈட்டினால் ஒரே கதற ஆரம்பித்தான், கத்த ஆரம்பித்தான். சொல்கிறார்கள், மாடு கத்துவதை போன்று. இத்தனைக்கும் அந்த ஈட்டியின் காரணமாக அவனுடைய கழுத்திலே ஒரு சிராய்ப்புத்தான் ஏற்பட்டது. அவனை சார்ந்த காபிர்கள் கூட கேவலமாக என்ன ஏற்பட்டு விட்டது, ஒரு சிராய்ப்புக்கு இவ்வாறு கட்டுகிறாய் என்று அவர்கள் கேவலமாக அவர் பார்க்க ஆரம்பித்தார்கள். அந்த உபய் இப்னு கலஃப் நபியை கொள்வதற்காக முயற்சி செய்த உபய் இப்னு கலஃபுடன் தொழாத முஸ்லிம்கள் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நிறுத்தப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அன்பானவர்களே, இஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகளை காப்பாற்றுங்கள், அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். முஸ்லிம்களாக நமக்கு இந்த உலகிலே எங்கும் சோதனை, எங்கும் வேதனை. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய கடமைகளை நாம் புறக்கணித்து விட்டோம், அல்லாஹ்வை நாம் மறந்து வாழ்கிறோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? இந்த ஹதீஸில் என்ன சொன்னார்கள்? நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமையை காப்பாற்றுங்கள், அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவார். உலகத்தினுடைய முஸ்லிம்களை நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம்
சீர்தூக்கி பாருங்கள், உங்களுடைய சிந்தனையில் கொண்டு வாருங்கள். முதல் கடமையான அந்த தொழுகை எத்தனை முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது? அன்பானவர்களே, ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு மஹல்லாவிலும், அல்லது ஆக குறைந்தது ஒவ்வொரு வீட்டிலும் 4 முஸ்லிம்கள் என்றால் ஒரு முஸ்லிம் தொழுகிறார், அல்லது 2 முஸ்லிம் தொழுகிறார். இப்படியாக உலகம் பூராவும் தொழக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்களா? இஸ்லாத்துடைய எத்தனையோ கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை எல்லாம் இங்கே நாம் பேசுவதற்குண்டான நேரமும் இல்லை. பிரதானமான முதல் கடமை தொழுகை. அந்த தொழுகையில் இருக்கின்ற அந்த பொறுப்போக்கு, அந்த அலட்சியம், இது ஒன்றே போதும் அல்லாஹ் நம்மை கைவிடுவது, அல்லாஹ் நம்மை காப்பாற்றாமல் இருப்பதற்கு. காரணம், நம்மை எதிர்ப்பவர்கள் அல்லாஹ்வுடைய விரோதிகள், நம்மை எதிர்ப்பவர்கள் அல்லாஹ்வை ஏற்காதவர்கள், நம்மை எதிர்ப்பவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள். இருந்தாலும் கூட அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நாம் கஷ்டப்படுகிறோம் என்றால் காரணம் என்ன? நமக்கு வேண்டியவர்கள் ஒரு குற்றம் செய்தால் வரக்கூடிய ஆத்திரம் இருக்கிறதே, கோபம் இருக்கிறதே, அது பெரிதாக இருக்கும். நம்மை தெரியாதவர்கள், நம்மை ஏற்காதவர்கள் குற்றம் செய்தால் பாவம், அவன் ஒன்றும் தெரியாதவன் என்று விட்டு விடுவார். எந்த அளவிற்கு நெருக்கம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு குற்றங்கள் வரும்போது தண்டனையும் வரும். இது ஒரு காரணம். அவர்கள் நன்றாக இருக்க நாம் இங்கே வேதனை செய்யப்படுகிறோம். இரண்டாவது ஒரு காரணம், அந்த காபிர்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள் தான். அந்த முஸ்லிம்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள் தான். நமக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்த அந்த அல்லாஹ் தான் அவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. இருந்தாலும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள் தானே. அன்பானவர்களே, அவர்களுக்கு மறு உலகில் எந்த நசீபும் இல்லை, எந்த பங்கும் இல்லை, எந்த சுகமும் இல்லை, எந்த உயர்வும் இல்லை, சொர்க்கம் இல்லை, நிரந்தர நரகம் என்று இருக்கும் போது, இந்த உலகத்தில் அவர்கள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அதற்கு இங்கேயே தண்டனை கொடுத்து விட்டால் இங்கேயும் தண்டனை, அங்கேயே தண்டனை என்ற நிலை வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் என்ன குற்றங்கள் செய்தாலும் சரி, அவர்கள் என்ன பாவங்கள் செய்தாலும் சரி, அவர்களை அல்லாஹ் கண்டுகொள்வதில்லை. ஏதோ கொஞ்ச நாளைக்கு 60 ஆண்டு காலம் வாழப்போகிறான், 70 ஆண்டு காலம் வாழப்போகிறான், வாழ்ந்துவிட்டு போகட்டும், நாம் நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் அவனை பிடிக்கப் போகிறோம், ஈமான் இல்லாததன் காரணமாக அவனுக்கு விடுதலையே கிடைக்கப் போவதில்லை என்று கிடைப்பதில்லை என்ற காரணமாக அவர்கள் மேலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். நிறைய முஸ்லிம்கள் இப்படித்தான் கேட்கிறார்கள், ஹஜ்ரத், இன்று உலகத்திலே முஸ்லிம்கள் துன்பப்படுவதை போன்று வேறு யாரும் துன்பப்படுவதில்லையே, முஸ்லிம்கள் நசுக்கப்படுவதை போன்று வேறு யாரும் நசுக்கப்படுவதில்லையே, முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்படுவதை போன்று வேறு யாரும் சுட்டுக் கொல்லப்படுவதில்லையே, ஆனால் மற்றவர்கள் எல்லாம் பாவிகள் அல்லவா, மற்றவர்கள் எல்லாம் பாவங்கள் புரியவில்லையா, மற்றவர்கள் எல்லாம் அநியாயங்கள் புரியவில்லையா, மற்றவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்கள், எதையோ வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் வெற்றி பெறுகிறார்களே என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதற்கு உண்மையான பதில் இதுதான், ஆம், அல்லாஹ் தெரிந்துதான் அவர்களை இங்கே விட்டு வைக்கிறான். காரணம், மறு உலகத்தில் அவர்களுக்கு நிரந்தரமான வேதனை, ஈமான் இல்லாததன் காரணமாக. ஆனால் நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் நாளைக்கு சிரமப்படக்கூடாது என்பதற்காக, நாளைக்கு நரகத்தில் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக இந்த அற்ப உலகத்திலே ஏதோ வேதனை என்றால் அது கொஞ்ச கால வேதனை, அற்ப வேதனை, அந்த வேதனை அவர்கள் பட்டு நாளைக்கு என்னுடைய தர்பாரில் நல்ல முறையில் வந்து சேர்க்கும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி செய்கிறார். ஆனால் இந்த உலகத்திலும் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்திலும் சுகமாக வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வை காப்பாற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தீனை காப்பாற்றுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை காப்பாற்றுங்கள், அல்லாஹ் விளக்கிலிருந்து தூரமாக இருங்கள், அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால், உலகத்தினுடைய முஸ்லிம்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு சரியான வழி முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாத்தின் பிரகாரம் நடக்க வேண்டும், 5 கடமைகளையும் முறையாக நிறைவேற்ற வேண்டும், இஸ்லாத்தினுடைய ஆதாபுகள், அஸ்லாத்துகள், பண்புகள் உடையவர்களாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இருந்தால்
உலகத்தில் யாரும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், எப்படி இருந்தார்கள் அவர்கள். ஆனால் எந்த நிலைக்கானார்கள்? உலகம் பூராவும் அவருடைய காலடியில் எப்படி வந்து விழுந்தது? அல்லாஹ்வுடைய தீனை அவர்கள் காப்பாற்றுவதன் காரணமாக. சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறை நம்மிடம் எப்போது வருகிறதோ நாம் காப்பாற்றப்படுவோம். அந்த கவலை நானும் ஒழுங்காக இருக்க வேண்டும், நானும் முறையாக இருக்க வேண்டும், நானும் நல்ல முஸ்லீமாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் நல்ல முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த நிலை நமக்கு மத்தியில் பலமாக ஏற்பட்டு விடுமையானால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நாம் பாதுகாப்பை பெற்று இந்த உலகத்திலும் உயர்ந்தவர்களாக மறு உலகத்திலும் உயர்ந்தவர்களாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் முஸ்லிம்கள் அனைவரையும் அவனுக்கு கீழ்ப்பணியில் நடக்கும் பாக்கியத்தை கொடுத்து உலகிலேயும் மேம்பட்டவர்களாக மறு உலகிலும் மேம்பட்டவர்களாக ஆட்சி அருள்வானாக என துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். வாக்குறுதா